வந்து விவாகரத்து தரம் மறுக்கும் கணவரை எதிர்த்து மனைவி என்ன சார் செய்ய முடியும்? கண்டிப்பாக அப்படி வந்து நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கணவரும் அந்த மனைவி வந்து கணவரையோ சொல்லவே முடியாது. ஸோ விவாகரத்துன்றது வந்து அவங்களோட உரிமை. என்னென்ன காரணங்கள் சொல்லி நம்ம கேட்கலான்னு வரும்போது, அவருடைய நம்பிக்கை துரோகம், கணவருடைய நம்பிக்கை துரோகம், மனஸ்தாபங்கள், இவர் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது, அந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறது, ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு, அதுக்கப்புறம் உறவுகளுக்குள்ள வன்முறை, கையை நீட்டி படால்னு என்ன காஃபி போட்ட அப்படின்னு சொல்லி படையின்னு அடிக்கிறது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டெசஷன் விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ மனைவி எப்படி போனாலும் சரி, ஒரு 15 நாள் எங்கேயாவது ஊர் சுற்ற போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே வருவாங்க, திருப்பி ஒரு 2 நாள் இருப்பான், திருப்பி எங்கேயா போயிடுவான். இந்த மாதிரி அப்போ போகிறது. ஒரு சில நேரம் பெர்மனெண்ட்டாக போயிடுவான், எங்கேயோ போகிறவன் போய் தொலைஞ்சிருவான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் என்னன்னு தெரியாது. அது வந்து போகிறது வந்து இவங்க தொல்லையிலன்னு சொல்லுவாங்க, இவங்க தொல்லைனால நான் போனேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணங்கள், இல்லை கடன் வாங்கிட்டேன் அதனால் நான் வந்து ஓடி போயிடுறேன் அப்படின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனச்சோர்வு, எப்போதுமே ஒரு சோர்ந்து ஒரு ஓரமாக ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. பொண்டாட்டிகிட்ட பேசாமல் இவர் பாட்டுக்கு மனச்சோர்வாகவே இருப்பார், ஒரு மனநல பாதிப்பட்டு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு ஆண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கும், அந்த ஆண்மை இல்லாமல் போகிறது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு கொடூரமான நேச்சர், எதை சொன்னாலும் வள்ளுன்னு விழுறது, டமால் டிமில் வள்ளுன்னு விழுவாங்க. இதெல்லாம் காரணமாக வச்சு கண்டிப்பாக டைவர்ஸ் பெட்டிஷன் கோர்ட்டில் மனைவி கணவன் உடைய அனுமதி இல்லாமையே அவங்க கொடுக்கலாம். அப்படி விசாரணை பண்ணி கணவர் வந்து இல்லைன்னு மறுத்து முடியாது, இவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. கோர்ட் ஆட்டோமேட்டிக்காக விசாரணை பண்ணி விசாரணையில் இதெல்லாம் கரெக்டுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த சட்டத்தின் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 13(1) அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து குரூயாலிட்டி, கொடுமைப்படுத்துறது, டெசஷன் விட்டுட்டு போகிறது, அடல்ட்ரி, வேற ஒரு பெண்ணு கூட தொடர்பு இருக்கிறது, வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருக்கிறது, அது மாதிரி மதம் மாறுதல், ஒரு மதம் மாறி நான் வந்து ஒரு மதத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம இன்னொரு மதத்துக்கு மாறினாங்கனாலும் அதுக்குண்டு அதை ஒரு காரணமாக சொல்லலாம், அதை மட்டுமே ஒரு காரணமாக சொல்ல முடியும், ஏன்னா மத ரீதியாக இவங்க வந்து பாதிக்கப்படுறதுனால. அது மாதிரி மென்டல் டிஸார்டர், அவர் வந்து முன்னுக்கு பெண் முரணாக நடந்துக்கிறது, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ, அது மாதிரி கம்யூனிகபிள் டிசீஸ், அவருக்கு வந்து ஏதாவது ஒரு தொற்று நோய் வந்து பாலியல் ரீதியான நோய்கள், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது மாதிரி ரொம்ப கொடூரமான நோய்கள் இருந்து அவரால் எதையுமே செய்ய முடியாத மாதிரி, நகர முடியாத மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து டிவோர்ஸ் கேட்கலாம். இதில் எந்த இடத்துலையுமே கணவருடைய ஒப்புதல் வந்து தேவையே படாது. அவன் தாராளமாக அவங்க கோர்ட்டில் அந்த எவிடன்ஸை பார்த்து அவங்க கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, இப்போ 2 பேருக்கு ஒத்து வரலன்னு 2 பேருக்குமே தெரியும். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ் செக்ஷன் 13(b)ல வரும். கணவர் வந்து கேட்டு ஒரு கவுன்சிலிங்கில் உட்கார வச்சு 2 பேரும் பிரிஞ்சாதான் நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை நான் கோர்ட்டுக்கெலாம் வரமாட்டேன், வேணுன்னா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ மனைவியோ கணவரோ கோர்ட்டுக்கு போய் கேஸை ஃபைல் பண்ணி இவங்க வரலை அப்படின்னு நம்ம எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கூட வாங்க முடியும். எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்னால் அவங்க வந்து கோர்ட்டுக்கே வர்றதில்லை, நான் கொடுக்குறேன்னு சொல்லலை, நான் வாயால் சொல்லிட்டேன் நான் கொடுக்குறேன்னு, ஆனால் கோர்ட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து கோர்ட்டு படி ஏற மாட்டேன், அவ்வளோ ஒரு கௌரவமான ஆள் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே வீட்டிலே இருப்பாங்க. அவங்கெல்லாம் வீட்டிலே இருக்க வச்சுட்டு நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ், கணவர்னால கொடுமை, மாமியார்னால கொடுமை, நாத்தனார்னால கொடுமை, மாமனார்னால கொடுமை, அவங்க சொந்தக்காரங்கனால கொடுமை அப்படின்னு பல கொடுமைகள் இருக்குது அந்த டொமஸ்டிக் வயலன்ஸில். அதில் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 கீழே நீங்கள் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டரு இதெல்லாம் வாங்க முடியும். ஸோ இது வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து, அதில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, அதில் வந்து ஒரு வழக்கு பதிவு அவங்க செஞ்சு கணவரை வரவழைப்பாங்க. வந்து அவங்க மேலே குற்றம்னு நிரூபிக்கும் பட்சத்தில் நீங்கள் டிவோர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நேரடியாக கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீலிமினரியாக அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் நம்ம கொடுத்தோம்னா அதில் பல நன்மைகள் உண்டு. ஸோ ஒன் ஆஃப் த கிரவுண்டு, அதாவது டிவோர்ஸுக்கு ஒரு காரணமாக இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை நம்ம செய்யலாம். சரி, இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, பணம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, செக்ஷன் 2425 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்டில் டிவோர்ஸ் கேஸ் வந்து பெண்டிங்கில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ் வாங்கலாம், அலிமனி வாங்கலாம், அதாவது ஜீவனாம்சம், பர்மனெண்ட் ஜீவனாம்சம், அதாவது பர்மனெண்ட் அலிமனின்னு சொல்லுவோம். அந்த ஜீவனாம்சம் வாங்கி அந்த பணத்தை வச்சே நீங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணலாம். அது மாதிரி செக்ஷன் 125 CRPCயில் டைரெக்டாகவே டிவோர்ஸ் கேஸ் போடலைன்னா கூட நீங்கள் கோர்ட்டில்
இன்ட்ரம் மெயின்டெனன்ஸ் கூட நம்ம கேட்க முடியும். மெயின்டெனன்ஸ் கேட்டு நம்ம அப்ளை பண்ண முடியும். அது வந்து 3வது மாதத்துலேயே அவங்ககிட்ட பணம் உறுதியாக ஒரு இன்ட்ரம் மெயின்டெனன்ஸ், எனக்கு மாதம் 50,000 எனக்கு வேணும், இப்போ எனக்கு செலவுக்கு மாதம் எனக்கு 15,000 நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கோர்ட்டில் ஆர்டர் போட்டு கண்டிப்பாக கணவர் கொடுத்தாகணும். இந்த இடத்துல நான் கொடுக்க மாட்டேன், என் காசை வச்சு பண்ண அந்த கதையெல்லாம் கிடையாது. அவருக்கு உண்டான கடமை அது, அந்த கடமையை அவங்க செஞ்சு தான் ஆகணும். ஸோ அடுத்தது இதை மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்குது. குழந்தைங்க வந்து கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குது. இவர் வந்து குழந்தைங்கள பராமரிக்கிறது இல்லை. ஒரு ஸ்கூலுக்கு போனால் கூட கணவருடைய கையெழுத்து கேட்குறாங்க, பாஸ்போர்ட் ஒன்று கணவரோட கையெழுத்து கேட்குறாங்க, கணவர் கையெழுத்து போடலைன்னா பாஸ்போர்ட் கிடையாது. இந்த மாதிரி நிறைய உரிமைகள் மறுக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தாராளமாக கார்டியன்ஸ் அண்ட் வாட்ஸ் ஆக்ட் 1819 கீழே நீங்கள் வந்து சைல்டு கஸ்டடி பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ண முடியும். அப்படி கஸ்டடி பெட்டிஷன் ஃபைல் பண்ணி குழந்தைய வந்து நான் தான் நல்லா பராமரிக்க முடியும்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் கோர்ட்டில். இந்த மாதிரி இந்த குழந்தைய இந்த 10 வயசு ஆகுது பெண் குழந்தை, 8 வயசு ஆகுது ஆண் குழந்தை, இல்லை 12 வயசு ஆகுது ஆண் குழந்தை, இவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து பாடம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ப்ராப்ளமாக கொண்டு போயிருந்தால் நீங்கள் ப்ரூவ் பண்ணி இந்த இடத்துக்கு இதெல்லாம் நான் தான் செய்கிறேன், இந்த ஸ்கூலில் இருக்குது, அதனால் எனக்கு எல்லா அதிகாரமும் வேணும்னு சைல்டு கஸ்டடி நீங்கள் எடுக்க முடியும். சைல்டு கஸ்டடி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்க முடியும். கணவர்கிட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது. கணவராகட்டும் இல்லை மனைவியாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவங்க யார் அக்கறையாக இருக்கீங்களோ அவங்க சைல்டு கஸ்டடி கேஸை ஃபைல் பண்ணி குழந்தைய தினம் தினம் நல்லா பார்த்துக்கிறவங்களுக்கு தான் அந்த கஸ்டடின்னு சொல்லி கோர்ட்டே வந்து தீர்மானிக்குது. டிவோர்ஸ் கேஸ் எவ்வளோ நாள் ஆகும், நீங்கள் வந்து வருஷக்கணக்காக போகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இது மாதிரி ஒரு கண்டஸ்டட் கேஸாக இருந்ததுன்னா கரெக்டாக எல்லாமே நடந்ததுன்னா ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் ஆக தான் செய்யும். ஏன்னா எடுத்தோன்னே என்னங்க இது நம்ம ஒரு 3 மாதத்தில் கிடைக்கலனா அப்படின்னு, 3 மாதத்தில் வந்து யார் மேலே தவறு, யார் வந்து குற்றம் பண்ணியிருக்கிறாங்க, யாருக்கு என்னென்ன பலனு, அந்த குழந்தை அப்படின்றது வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம தரவாக வெரிஃபை பண்ணணும்னா கண்டிப்பாக இவ்வளோ நாள் ஆக தான் செய்யும். அது மாதிரி இப்போ கோர்ட்டோடைய சம்மனை ஹஸ்பண்ட் வந்து மதிக்கிறதே இல்லை ஒரு பெட்டிஷன் மாதிரி ஃபைல் பண்ணிவிட்டு அதை இழுக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய அட்வொகேட்டுக்கிட்ட சொல்லி அந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை வாங்குறதுக்கு உண்டான வேலையை வந்து துரிதமாக பண்ணலாம். அவர் வரவே இல்லையா, அடுத்தது அதுக்குண்டான லீகல் ப்ராசஸ் என்ன ஸ்டெப்ஸ்ன்னு எடுத்து வேகமாக பண்ணி 3 மாதத்தில் உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வர்றதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சார் இப்போ வந்து டிவோர்ஸ் கேஸ் நம்ம நிறையா பாயிண்ட்ஸ் எல்லாமே சொன்னீங்க. ஒரு டிவோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு வருஷத்துலேயே கணவன் வந்து இறந்துடுறாரு அப்படின்னா கணவனுக்குள்ள அசட் வந்து யாருக்கு சார் போகும்? கண்டிப்பாக வந்து வாரிசுதாரரில் மனைவி வருவாங்க, மனைவி, குழந்தைகள், அப்புறம் அந்த நபருடைய தாய் வருவாங்க. வேறு யாரும் இதில் வர்றதுக்குண்டான வேலை இல்லை. கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆர்டர் கிடைச்சதுக்கப்புறம் தான் இவங்க 3வது நபர் ஆவாங்க. அது வரைக்கும் அவருக்கு உண்டான வாரிசு இவங்க தான். சார் இப்போ வந்து கணவர் வந்து வெளிநாடு போகிறாரு, மனைவி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க படிப்பு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால வர முடியல, இதை வந்து வச்சு டிவோர்ஸ் கேட்க முடியுமா? கண்டிப்பாக வந்து மேட்ரிமோனியல் ஹவுஸ்ன்றது வந்து யார் கணவரோட வீடு தான் வந்து மேட்ரிமோனியல் ஹோம்னு சொல்லுவோம். அந்த மேட்ரிமோனியல் ஹோமுக்கு மனைவி வந்து நான் வரமாட்டேன், நான் இருக்க மாட்டேன், எனக்கு வந்து அங்கே ஒத்துக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது டிவோர்ஸுக்கு உண்டான ஒன் ஆஃப் த கிரவுண்டு தான். தாராளமாக டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் அதை வச்சு. சார் எதனால வந்து மேட்ரிமோனியல் ஹோம் அப்படின்னு சொல்லி கணவரை மட்டும் எடுத்துக்கிறோம்? இப்போ உதாரணத்துக்கு வந்து சூர்யா வந்து ஏன் வந்து மனைவி நம்ம ஊருக்கு தான் வரணும்னு ஆசைப்படணும், நான் மனைவி ஊருக்கே போகிறேன்னு சொல்லி மும்பை குடிபெயர்ந்து போயிட்டாரு, அந்த மாதிரி ஏன் மாறக்கூடாது சட்டம்? அதாவது பொதுவாக அந்த ஹிந்து மேரேஜ் ஆக்டில் வந்து ஹிந்து லாவில் ஃபேமிலி லாவில் வந்து பார்த்திங்கன்னா கணவர் தான் குடும்ப தலைவராக நம்ம சொல்கிறோம். கணவனுக்கு வந்து எல்லா ஆப்ளிகேஷனும் உண்டு மனைவிக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுக்கு. மனைவிக்கு வீட்டுக்கு தேவையானது மனைவியோட செலவுகளுக்கெல்லாம் வந்து கணவன் கொடுக்கணுன்றது சட்டம். ஸோ அப்படி இருக்கும்போது கணவன் எந்த இடத்துல வேலை செய்கிறாரோ, எங்கே இருக்கிறாங்களோ, எங்கே வீடு எடுத்திருக்காங்களோ அதுதான் மேட்ரிமோனியல் ஹோமாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அதனால் இப்போ மனைவி வந்து தனியாக நானே பண்ண போகிறேன், இல்லை கணவர் தனியாக நான் பண்ண போகிறேன்னா அதுக்கு பேர் குடும்பம் இல்லை. குடும்பன்றது வந்து கணவன் மனைவி குழந்தைங்களாம் ஒன்றா இருக்கிறதுக்கு பேர் தான் குடும்பம். அதுதான் மேட்ரிமோனியல் ஹோம். ஆளுக்கு ஒரு மேட்ரிமோனியல் ஹோம் வச்சுக்க முடியாது. அதனால் கணவன் சம்பாதிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கணவன் கூட தான் இருக்கணும். சப்போஸ் கணவனே சம்பாதிக்கவே இல்லை, மனைவி மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க, மனைவி வந்து கணவனோட ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, ஸோ நான் சம்பாதிக்கிற இடத்துல வந்து நம்ம குடும்பத்துக்கு நன்மையானது இதை மேட்ரிமோனியலாக மாற்றிக்கிட்டோன்னா கன்சென்ட்டோட கணவர் வந்து இங்கே வந்துட்டார், அவர் இருக்கிறாரு, மனைவிக்கு வந்து எல்லா சேவமும் செய்கிறாரு அப்படின்னு வேற சொன்னீங்கல்ல அந்த நடிகர், அவர் மாதிரி இருக்காங்கன்னா தாராளமாக ஒற்றுமையாக அந்த மாதிரி வாழலாமே, ஒன்றும் தவறு இல்லையே. அதனால் ஸோ மேட்ரிமோனியல் ஹோம்ன்றது ஜென்ரலாக இது. அதை தவிர
பரஸ்பரம் மனஸ்தாபம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா மகிழ்ச்சி தான். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது இது சம்மந்தமான கருத்துக்கள் இல்லை உங்களுக்கு இதை விட பெட்டரான ஐடியா எனக்கு தெரியும், இதை கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ஐயோ இது மாதிரிலாம் பண்ணிட்டேன், எனக்கு சொல்யூஷன் அடுத்த ஏதாவது நான் சொல்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுனாலும் தாராளமாக என்னை கேளுங்க, உங்களுக்கு உதவுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.